அடுத்ததான் நம்ம வந்துட்டு கேண்டீன் சைடு போகலாம். இந்த ஹட்டில் தான் உட்காந்துட்டு ஸோ அப்படியே பைக் எடுத்து சுற்றிட்டு வந்தோம்னா இங்கே அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம்னா ஒரு ரிவர் வண்டி திருப்பி நீ அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு வந்துரு. அதில் பிரிட்ஜ் வழியாக வந்துட்டு சரி ஓகே நான் அப்படியே அந்த சைடு வழியாக. ஸோ இங்கேருந்து அப்படியே கனெக்ட் ஆகும். ஸோ இவ்வளோ ரோடு சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபோட்டோ பாயிண்ட். இந்த சூச்சோ யூனிவர்சிட்டியோட ஒரு மெயின் லோகோ பார்த்திங்கன்னா அன்டு எ ஃபுல் க்ரோன் மேன். இப்படி போனால் லைப்ரரி. ஸோ எங்களுக்கு வந்து டார்மெட்ரி முன்னாடி அங்கே இருக்கும். இங்கே வந்து எங்களோட லேபரட்டரி எல்லாம் இருக்கும். லேபு, ஃபிசியாலஜி லேபு, அனட் லேபு. ஸோ அதெல்லாம் இங்கே தான் இருக்கும். போனாலும் கிளாஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பேஸ்கெட் பால் விளாடுவோம். பேஸ்கெட் பால் போட்டு ஸோ அந்த லேக் இதுதான் ரைட் சைடு. லேக் இல்லை, ஒரு பாண்ட். இங்கே வந்து டார்மெட்ரி, இதெல்லாம் டார்மெட்ரி. மீன் ஹாஸ்டல். இங்கே எல்லா இடத்துலையும் இப்போ வந்து வாடகை சைக்கிள் இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்கேன் பண்ணி பே பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த சைக்கிளை. ஸோ கம்யூனிகேஷனுக்கு விச் மீன்ஸ் பைக்குக்கு பிரச்சனை இருக்காது, வெஹிக்கிளுக்கு பிரச்சனை இருக்காது. ஏடிஎம்மில் இருந்துச்சு எடுத்துட்டாங்க போல். ஸோ இங்கே உள்ள கேண்டீன், அதாவது இந்த கேம்பஸில் உள்ள கேண்டீன் இதுதான். ஃபேமிலி மார்ட் வந்துருச்சு. ஓகே, இதுதான் டார்மெட்ரி. பாய்ஸ் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக டார்மெட்ரி இருக்கும். இங்கே தான் எங்களோட மீட்டிங் பாயிண்ட், உட்கார்ற பாயிண்ட் எல்லாமே. இது சூப்பர் மார்க்கெட். லைக் ரெடி டு ஈட் நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும். மேலே போனால் ஃபுல்லாக மெஸ்ஸு. சாப்பாடு எப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நைட்டு 8 மணி வரை, காலைல 8 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டில் 10 மணிலேருந்து. இங்கே தான் வந்து ஜூஸ் எதாவது வாங்குவோம். ஸோ அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படியே தான் இருக்குது. ஓ, அதே பாட்டிங்க தான் 5 வருஷம் பண்ணி. ஓகே, அதே பாட்டி தாத்தாங்க தான் இருக்காங்க பாரு. ஓகே, ஸோ யோகட்னா யோகட் வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு இங்கே பே பண்ணுவாங்க. பட் சூப்பர் மார்க்கெட் நல்லா மாறிடுது கொஞ்சம். புரியல, ஹாட்டாக்கா பின்ன நான் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ ஜூஸ் வெரைட்டிஸ் இங்கே தான் நாங்கள் எதாவது ஜூஸ் வாங்குவோம். சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு லைப்ரரி போவோம். ஃபுல் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், நாட் ஆஃப் வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம். ஒன்னியான ஐஸ்கிரீம்லாம் இருக்கா? ஏன்னா டார்க் சாக்லேட்னு ஒரு இருக்குது ஐஸ்கிரீம் பார்க்க. இங்கே ஒன்னியானுக்கு எந்த ஐஸ்கிரீம் தெரியலையே. 10 ரூபாய் ஐஸ்கிரீம் இதுதான். இது 50 ரூபா. இங்கே டீஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் ரெடி டு ஈட் எல்லாம் வச்சுருப்பாங்க. கோழிக்கால், சிப்ஸ் வெரைட்டிஸ், இந்த டெட்டாலு, கை கழுவுற லோஷனு எல்லாம் இருக்குங்க. ஸோ ஸ்டேஷ்னரி, பல் வளர்க்குற ஐட்டமு, எக்ஸ்டென்ஷன் போர்டு, லைக் எரேசர், ரப்பர் பென்ஸு, இயர்பட்ஸு, இதெல்லாம் என்னென்னு தெரில சத்தியமாக. சோப்பு, ஷாம்புக்கு ஷாம்பு, ஃப்ரூட்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம் வேணுமோ அதெல்லாமே இருக்கும். வாழைப்பழம், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைப்பாங்க. இது இவ்வளவும் பார்த்திங்கன்னா 180 ரூபா ஃபுல்லாகவே. பலாப்பழம், கிரேப்ஸு, லெமன் சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய லெமன் இங்கே பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இப்போது இளநி 6 ஆரம்பின்னு நினைக்கிறேன். இதை வந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ணி குடிச்சிக்கலாம். இது தக்காளி, அதாவது ஆப்பிள் கிடையாது, ஃப்ரூட்.
லேஸ் இந்தியன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லேஸே நிறைய வெரைட்டியில் இருக்குது. இது போர்க்கு நினைக்க பீஃபு, இது இட்டாலியன் ரெட் மீட் ஃப்ளேவரு, இது வந்து மெக்சிகன் சிக்கன் டொமேட்டோ ஃப்ளேவர். இதுக்கப்புறம் ஸோ ஜூஸ் வந்து இங்கே தான் போடுவாங்க. அந்த பாட்டி தான் ஜூஸ் போடுவாங்க போல். ஜூஸஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாம் இவங்க போடுவாங்க போல். ஸோ மெனுக்கா ஓகே, சாரி ஃப்ரூட் ஜூஸஸ் கிடையாது. இது ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணி இந்த வெயிட் போட்டு கொடுக்கும். ஃப்ரூட்ஸ் மட்டும் வெயிட் போடுற இடம்னு நினைக்கிறேன். சாரி, ஜூஸஸ் கிடையாது இது. ஸோ இங்கேருந்தெல்லாம் வாங்கிட்டு அங்கே பில்லு போட்டோன்னா இதில் அலிப்பேலையோ இதில் காசு கொடுத்தோம் நம்ம வந்து பே பண்ணி வாங்கி எடுத்து வந்துடலாம். இல்லாட்டி செல்ஃபாக கூட பில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அவர் போட்டுக்கிட்டு இருக்கிறது பாருங்கள் செல்ஃப் மிஷினில். அவரோட ஸ்டூடெண்ட் கார்டோ இல்லை வந்துட்டு வச்சு அவர் போட்டுருக்காரு. ஸோ அவர் இங்கே வந்து ஆலிப்பேலையோ இல்லை ஸ்டூடெண்ட் கார்டு வச்சோ பே பண்ணிடுவார். ஆமாம், ஸோ பே பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு பே ஆகிட்டு பில்லு வந்துடும், எடுத்து போக வேண்டியது தான். ஓகே, சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இங்கே ஏதாவது வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்றோன்னா இந்த மரத்தடிலாம் உட்காந்து சாப்பிடுவோம். சும்மா போர் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ இது வந்து தூசுலை கேம்பஸோட கேன்டீன் மெஸ். ஸோ இங்கே முன்னாடி இந்தியன் மெஸ் எல்லாம் இருந்துச்சு. கொரியன், ஜாப்பனீஸ் எல்லா மீல்ஸும் இருக்கும். ஸோ என்னென்ன ஆஃபர் இருக்குது, எந்தெந்த கடையில் எந்தெந்த மெஸ்ஸில்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு போவோம். உள்ளே வந்தாச்சு. கேன்டீன் இப்படி தான் இருக்கும் மெஸ்ஸு. ஸோ ஆஸ் யூஷுவல் சைனா யூனிவர்சிட்டியில் எல்லா இடத்துலையுமே மெஸ் இப்படி தான் இருக்கும். சாரி, சூச்சோ யூனிவர்சிட்டியில் எப்படி இருக்குது, மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்கும். ஸோ கடைகள் அங்கங்கே இருக்கும். நமக்கு எந்த கடை விருப்பமோ அங்கே வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எடுத்துகிட்டு கொண்டு இங்கே வச்சிடணும். ஸோ அவங்களே செல்ஃப் க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே மேலே ஃப்ளோர் தான் நம்ம போக போகிறோம். இது 3வது படியா? இது செகண்ட் ஃப்ளோர் தானே? ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர். ஆமாம், இங்கே தானே நம்ம முஸ்லீம் மெஸ் இருக்கும் இல்லையா? ஃபுல்லாகவேவா? ஆமாம், ஃபுல்லாக ஜாப்பனீஸ் டைப்ஸ் தான் இருக்கும் போல. ஸோ இங்கே தான் முஸ்லீம் மெஸ் இருந்துச்சு. கடை வெளியே வந்து டெண்டர் எடுத்துருவாங்க போல இல்லை? காலிச்சியா? ஹாட் பாட்டா? ஆமாம், ஹாட் பாட்டு தான் பாரு. நான் சைனீஸ் சினிமா படிக்க நீத்தியானா இங்கே பாரு இருக்கு, ஹாட் பாட்டே இருக்குது. பரவாயில்லையே, ஹாட் பாட்டே இருக்குது பாரு. 11 RMB தானா? 13 RMB ஹாட் பாட் வச்சுருக்கீங்க. இதுவா? அப்படியா? சரி, இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் போல். இந்த மாதிரி ஜூஸஸ்க்கு தனியாக கடை இருக்குது. அடுத்து தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. மெஸ்ஸே நிறைய மாற்றிட்டாங்க. இது வெளியே ஏதோ மில்க் ஷேக் மாதிரி தெரியுது, எவ்வளோன்னு தெரியலையே. ஓகே, இதெல்லாம் சைனீஸில் இருக்குது, பட் ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட துரியன் ஃப்ரூட்டு,
மில்க் ஷேக் மாதிரி. இது அவகேடோ. வேறு என்ன, ஸ்ட்ராபெரி இருக்குது. வேறு என்ன இருக்குது? பெருசுன்னா 18. ஓகே, 30 ரூபா அதிகம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளே எடுத்து போட்டு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நூடுல்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்தையும் நம்ம ஒரு இந்த டப்பில் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம்னா, ஸோ என்னென்ன வேணும்னு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. நூடுல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ நூடுல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இங்கேயே நூடுல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணி கொடுத்தா மிக்ஸ் பண்ணி. இதுதானே இது தாமரையோடைய கிழங்கு, தாமரைப்பூ கிழங்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது. இது மூங்கிலோட குருத்து. இதுவா? மூங்கில், ஆமாம், குருத்து வரும்ல, ஆமாம், அது வந்து வெட்டி பீஸ் பீஸாக மூங்கில். காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி. அடுத்து இங்கேயும் சிக்கன்ஸ் தான் நிறைய. உங்களுக்கு எது தேவையோ போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுக்கணும். இதுவா? இது டோஃபு. ஸோ சூச்சோல பாம்பு கறி, பூனைக்கறியெல்லாம் இருக்காது. ஒன்லி நார்மல் ஆஸ் யூஷுவல் என்னென்ன மீட் இருக்குமோ அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இங்கே எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டு சமைச்சு தந்துடுவாங்க. இந்த சட்டி கோரியாண்ட்ரா. ஆமாம், அதான் இருக்குது ஒரு சட்டி. அந்த சட்டியில் தானே போட்டு தருவாங்க. போயிடுச்சு. ஓகே, ஸோ இதான் ஜாப்பனீஸ் வெரைட்டி ஃபுட்ஸ். பாருங்க, ஜாப்பனீஸ் டெக்னாலஜியில் ஜாப்பனீஸ் பழைய ஜாப்பனீஸ் அதாவது மைண்டில் வச்சுக்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க செட்டிங்ஸ் எல்லாம். இது வந்து உருளைக்கிழங்குல வந்து என்ன கறி போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. பரோட்டோஸா? பரோட்டா மாதிரி நூல் நூலாக இருக்கும்ல. ஓகே, சங்கா யாங்ரூன்னா நம்ம ஆட்டுக்கறி இருக்குமா? எங்கே ஆளை காணும்? ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? நல்லா காலியா? என்னன்னு தெரியல. சிப்பு பால்லாம் யூஸ் பண்ண முடியாதா? ஸ்டூடெண்ட் கார்டு இல்லையா? ஓகே, சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்ஸ்டிக் வேணா யூஸ் அண்ட் த்ரோ சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, இது வச்சுட்டு போயிடணும். இது வந்து ஸ்பூன்ஸ் எல்லாம் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சாப்பிட்டு வச்சனே இதெல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ ரிசீவ் ஹாப்பினஸ்ஸா? யூ சென்ட் சிவிலைசேஷன், ரிசீவ் ஹாப்பினஸ். நல்லா இருக்குல்ல? ஓகே, பர்கர் கடை இருக்கா? சூப்பர் ஸ்டார் ட்ரெண்ட் ஹாம்பர்கர். சூப்பர் ஸ்டார். இது என்னன்னு தெரியுதா? கண்டாங்கி பாட்டில் வரும் தெரியுமா? அதுதான் இது. கொடை. ஸோ இந்த பன்னிக்கடை இதுதான் சூப்பர் ஸ்டார் ட்ரெண்ட் ஹாம்பர்கர். பரவாயில்லையா? 10 எனக்கு ஒரு ஹாம்பர்கரு, ஒரு கோக்கு 100 ரூபாய் மட்டுமே. சங்கெல்லாம் எனக்கு வேணாமா? விடுமா? இந்த காம்போ நல்லா இருக்கு சூச்சோட. இங்கே 10 எனக்கு ஒரு கோக்கு, ஒரு பர்கர். அதே மாதிரி ஆமாம், காலைல மீன் நல்லா இருக்கு போல. இங்கே பாரு, ஒரு எக்டாட்டோட சேர்த்து 13 எனக்கு. இல்லை, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்தா தெரியும். தம்பி, நாங்கள் இருக்கும்போதெல்லாம் இல்லைம்மா இந்த பர்கர் கடையெல்லாம். சரி, ஓகே, கேட்டு பார்ப்போம். தம்பி வந்து டாப்பில் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? ஓகே. ஸோ பர்கர் மட்டும் தனியாக வாங்கினா 9. இதில் என்ன காம்போ வாங்கலாம்?
ஹெக்டார் இருக்கான்னு கேட்டு பாரு. யோமா மெய்யோ சிக்கன் யோமா. ஓகே, பக்கத்தில் எனக்கு ஒரு கோக்கு ஒரு பர்கர் இருக்கு. சரி வாங்கிடுவோம். ஓகே யா ஷீ லியாங்க. ஓகே வாங்கிடுவோம். பே பண்ணியாச்சு. பர்கர் ரெடி பண்ண போயிட்டாரு. ஸோ ஆன் ப்ராசஸ். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது இப்போதைக்கு டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பட்டியாளுக்கு இருக்கிறது தான் ஒன் பர்கர் வித் பெப்சி. ஸோ டென்னியாளுக்கு ரொம்ப சீப் தான். ஸோ எவ்வளோ என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு தெரில. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். கோக் வந்து இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸ்ப்ரைட்டா கோக்கா? இது கோக்கு தான், நல்ல கோக்குன்னு தெரியல. ஓகே எடுத்துட்டு ரெண்டுமே கோக்கு தான்மா. ஓகே எப்படி இருக்கிறது அடைச்சிருமா? பர்கர் கடையில் வேலை பார்த்தியோ? பர்கர் கடையில் வேலை பார்த்தியோ? ரெடி கரெக்டாக மூடுறி. இல்லை 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 தப்பா கிடச்சிட்டேன். ஆமாம் பர்கர் கடையில் வேலை பார்த்துருக்கேன். வந்து வேலை கிடச்சிட்டாங்க. ஆமாம் இன்னும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலை பார்க்கக்கூடாது. பார்த்தா சட்டப்படி குட்டா. சரி ஆனால் சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேலை பார்க்கலாமா? அவங்களும் வேலை பார்க்கக்கூடாது தான். பர்கர் இஸ் ஆன் ப்ரிப்பரேஷன். ஸோ பர்கர் வாங்கி பர்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. பர்கர் திரும்பி கிடக்கு. சாரி நிமித்தி. ஓகே ஓகே எப்படி இருக்கு சாப்பிடு? ஓகே கேஎஃப்சி பர்கர் மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? ஆகா ஓகோன்னு இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே டன். என்ன கோக் எப்படி இருக்கு? பிடிக்கவே இல்லை. என்ன காரமாக இருக்கா? சூடாக இருக்கு. சூடாக உள்ளதா? பார்த்து பார்த்து நல்ல நல்ல. ஓகே ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இந்த கடையில் பர்கர் சாப்பிட்டு கோக்கு மாதிரி இருக்கா? என்ன மாதிரி இருக்கு? சக்கரை தண்ணி மாதிரி இருக்கா? ஓகே டன். நல்லா இருக்கு. ஸோ ஓகே சாப்பிட்டு அடுத்து எங்கே போகிறோம்னா டாமிட்ரி. நம்ம தானே பர்கர் சாப்பிட்டுட்டு நம்ம மெஸ்ஸை விட்டு போக போகிறோம். மெஸ்ஸை விட்டு அடுத்து டாமிட்ரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு டாமிட்ரி தான் பார்க்க போகிறோம். ஐ மீன் ஹாஸ்டல். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மியூசிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து கொடுத்துருக்குது. அவங்க இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுக்குன்னே ஒரு தனி ரூம்ஸ், சின்ன சின்ன வீடு மாதிரி. ஸோ இதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து கீபோர்டோ பியானோ தான் வாசிட்டு இருப்பாங்க. ஃபுட்பால் போட்டு நல்லா இருக்கும். போட்டு விளாண்டுக்கலாம். இதெல்லாம் டெலிவரி பாக்ஸு. இதான் வந்து ஃபாரின் டாமிட்ரி. இங்கே வந்து இங்கேயும் மெஸ் இருக்கும். சைனீஸ் மெஸ், பட் அது ஒரு குறிப்பிட்ட டைம் க்ளோஸ் பண்ணுவோம். ஃபாரின் டாமிட்ரி தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். காமன் கிச்சன். ஓ காமன் கிச்சன் கொடுத்துருக்காங்களா? ஓகே ஸோ காமன் கிச்சன் இருக்குங்க. ஷோர்.
ஸோ இங்கே வேணால் சமைச்சிக்கலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்தியன் ஃபுட்டு ஏதாவது வேணும்னா. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாரினர்ஸ் லைக் இண்டக்ஷன் வச்சு இங்கே சமைச்சிக்கலாம். கிச்சன் இருக்குது, கழுவுற இடம் இருக்குது. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து இங்கே வந்து படிப்பாங்க. ஃப்ரிட்ஜஸ் இருக்கா? காலேஜே கொடுத்துருக்குமா? ஓகே 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 ஓகே. ஸோ காமன் கிச்சன். ஸோ இங்கே வந்து படிக்க வரணுன்னா ஊரில் நீட்டு பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து 5 years கோர்ஸ் முடிச்சுட்டு, ஸோ சேம் டைம் சைனீஸும் படிக்கணும் நல்லாவே. சைனீஸ் கோர்ஸ் தனியாக இருக்கும். சேம் டைம் வேறு என்ன சொல்லுங்கள், ஹெச்எஸ்கே எக்ஸாம் பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஆஸ் பர் 2021 ரூல் பிரகாரம் வந்து சைனீஸ் மெடிக்கல் கவுன்சில் எக்ஸாம்னு இங்கே பாஸ் பண்ண அப்புறம் தான் ஊரில் போய் எஃப்எம்ஜி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ரிஸ்கி டாஸ்க் தான், பட் ஒர்த் ஃபார் மணி சொல்ல போனால். ஸோ லிஃப்ட் இருக்குது ஃபாரின் கிராஜுவேட்ஸ் கவர்மெண்ட் டாமிட்ரிக்கு. ஸோ இது கிரவுண்ட் ஃப்ளோர். ஆமாம், அதே மாதிரி இங்கேயும் இங்கே இருக்க இன்டர்நேஷ்னல் ஹாஸ்பிட்டல்லையும் சிஎம்சி பாஸ் பண்ணாங்கன்னா ஒர்க் பண்ணலாம். சேம் டைம் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஸ்டைஃபனும் கொடுக்குறாங்க, மாஸ்டர்ஸும் பண்ணலாம் இங்கேயே. ஸோ இதான் ரூம்ஸ் இப்படி தான் இருக்கும். யாராவது இந்தியன்ஸ் இருக்காங்களா என்ன உனக்கு தெரிஞ்சு? ஓகே. ஸோ இந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஃபாரின்ஸ்குள்ளே ரூம் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே ஷூர். ஆமாம், இங்கே 5 ஃப்ளோர் இருக்கா? இவ்வளோ காமன் வாஷிங் மிஷின் இருக்கும். ஸோ நம்ம காயின் போட்டு முன்னாடி காயின் போடுற மாதிரி இருந்துச்சு, இப்போது பே பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கு போல். ஸ்கேன் பண்ணிவிட்டு ஆப்லேயே பே பண்ணிக்கலாம் போல். ஸோ இது வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக, இதுவும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணி நம்ம பிடிக்கணும் போல். ஹாட் வாட்டர்னா ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர்னா கோல்டு வாட்டர். ஸோ எல்லாம் நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் வேணும்னா நம்ம ஸ்கேன் பண்ணி போட்டுக்கலாம், போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரே ட்ரை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ உள்ளே நம்ம ரூமுக்குள்ளே தான் போக முடியல, பட் ரூம் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே உள்ளே இருக்கும்.